நிறுவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் நலகுவே காக்க பொடி துணை நெற்றியை புனிதவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வே காக்க பேசிய வாயனை பெருவே காக்க முப்ப திருவள் முனைவே நவமதனவும் நல்லெறி பெறுவர் என்ற நாளும் ஈரைத்தாய் வாழ்வர் கந்தகை வேளாம் கவச தடியில் பலியாய் காண மெய்யாய் விளங்கும் பிரியாய் காண வெறிந்திடும் வேகள் பொல்லாதவரை பொலி பொலியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகள் வீரலட்சுமிக்கே விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்த கையதன இருபத்தேழ்வது உபந்தமுதலித்த குருவரன் பரணி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாற் கொள்ள என்றனதுள்ள மேவிய வழி குறுந்தெலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடுவாயுடனே இடுவா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி துணையும் வேலே போற்றி உயர்வே கனக சபை போரரசை வந்து நம்ம ஆலயத்துல வள்ளி தெய்வானை முருகப்பெருமான கொண்டு வந்து அபிஷேகம் பண்ண அமைப்பு பேர் வந்து தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு. நம்ம எல்லாரும் வந்து திருவண்ணாமலைக்கு கொடை வருஷம் வரும்போது நம்ம ஆலயத்திலிருந்து போய் பார்ப்போம் இல்லையா, இவங்க தான் அந்த கொடை சமர்ப்பிக்கக்கூடிய அமைப்பு. இவங்க வந்து ஆலயங்களில் உழவார பணி செய்து கிராம பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கூட்டு பிரார்த்தனைக்கு பூஜை ஏற்பாடு செய்கிறது, எண்ணெய் வசதி இல்லாத கோயில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி கும்பாபிஷேகம் ஏதாவது நடந்ததுன்னா வாலண்டியர் சர்வீஸ்க்கு இவங்களுடைய அடியார் பெருமக்கள்லாம் போய் ஒர்க் பண்ணுவாங்க. இது தமிழகம் முழுக்க இந்த அமைப்பு நடக்குது. எல்லாரும் வெவ்வேறு கம்பெனியில் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க வந்து சேவை முறையில் சண்டேயில் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்து இவர் வந்து இங்கே பெருங்கல்தூரில் இருக்கார், அவங்க மனைவி. இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் முடிஞ்சு நம்ம ஆலயத்துக்காக வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆலயத்தின் சார்பாக இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி 6 முறை நடந்தது. அது ஞாபகம் இருக்கா இருக்காது? அன்னைக்கு என்ன நிகழ்வு சொல்ல முடியுமா? அதான் டெஸ்ட்டு. வைகாசி விசாகம் இப்போ தான் நடந்தது. தைப்பூசம் சொன்னீங்க. நானே சொல்லிடுறேன். ஏன்னா நிறையா இருக்குல்ல, ஒன்று நாள் லிஸ்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது இல்லை இதுதான் போகும். 10,008 ஓம் சரவண போதும். அதான் சொல்ல வந்தீங்களா? சரி, ஓகே, கரெக்டு. அதுதான் அந்த நிகழ்வுக்காக தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு வந்து அவங்க அபிஷேகம் நடத்தி அப்புறம் பெரிய சங்கல்பம்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணோம். அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து முருகருக்கு 6 தடவை படிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் இது வந்து 3வது நாள் ஆயிடுச்சு, நிறைய தடவை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா. எனவே ரொம்ப சந்தோஷம். ஓரிரு வார்த்தைகள் அவங்க கிட்ட பேசுறதுக்காக. முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா முதல்ல நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு. உண்மையாக சொல்லணும்னா நான் இருக்கிற வேலையில மறந்துட்டேன். நேற்றுக்கு அண்ணன் ஞாபகப்பட்டுனா நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். நம்ம இப்போ வந்துட்டு சண்முகருக்கு 6 தடவை கந்தசஷ்டி கவசம் படித்தோம். ஒரு முகத்துக்கு 1 தடவை அப்படின்ற மாதிரி 6 முகத்துக்கு 6 தடவை படித்தோம். நீங்க அந்த கந்தசஷ்டி கவசம் படிக்கும் போதே அதுல ஒரு வேர்டு ஒன்று வரும், ஒரு நாளைக்கு 36 தடவை அப்படின்னுட்டு. என்னன்னா
ஒரு முகத்துக்கு 6 தடவை, அதே மாதிரி 6 முகத்துக்கு 36 தடவை. அதுவும் நாங்க பண்ணினோம். மறைமலை நகர்ல வந்துட்டு ஒரே நாள்ல 36 தடவை கந்தசஷ்டி கவசம் படிக்க இது பண்ணி சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி மத்தியானம், அதாவது காலத்தால 7 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 2 மணி வரைக்கும் அது நடந்தது. அது பெரிய ஒரு நிகழ்வா மறைமலை நகர்ல நடந்தது. அதே மாதிரி ஆதம்பாக்கத்திலேயே ஒரு ட்ரிப் நடந்தது. ஆதம்பாக்கம் பக்த மண்டலின்னு நினைக்கிறேன், நிலைமைங்க நகர் தாண்டி அங்கேயும் இதே மாதிரி ஒரு ட்ரிப்பு நம்ம 36 தடவை பண்ணோம். 36 தடவை பண்ணது கொஞ்சம் பெரிய வேலை. அது தவிர அதுக்கு படிக்கிறதுக்கு நிறைய பேர் வேணும், ஒவ்வொரு டீமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆறுமுகர், சண்முகர், முருகனை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட கருணை கடல் இன்னைக்கு கிருத்திகை சஷ்டி ரெண்டும் சேர்ந்து வேற இருக்கு. அப்படிப்பட்ட இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிச்சிருக்கோம். சரி, எல்லாமே முருகரை பத்தி திருப்புகள் அவ்வளவு இருக்குது, நம்ம ஏன் இந்த கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் படிக்கணும்? அதுக்கு மட்டும் என்ன பவர்? கந்த சஷ்டி கவசத்துலதான் மொத்தமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சாராம்சங்களும் அதுல இருந்திருக்கு. நம்மளுடைய உடல் ஆரம்பிச்சு நமக்கு தேவையான மன வலிமை, செல்வம். கந்த சஷ்டி கவசம் படிச்சா மகாலட்சுமி வரணும் அப்படின்னு சொல்லி அதுலயே இருக்குது. அஷ்டலட்சுமியும் வரணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்மளோட கண்ணு, காது, மூக்கு, நம்மளோட மொத்த உடம்பும் நல்லா இருக்கணும். நம்ம வந்துட்டு தனித்தனியா போயிட்டு அவர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக இந்த ஒரு கந்த சஷ்டி கவசத்தை படிச்சா போதும், மொத்தத்தையும் அவர்கிட்ட கேட்டுடலாம். அதாவது நமக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரார்த்தனை, எனக்கு நான் எதுவுமே வேணாம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும். வேணா சொல்லலாம், அவன் ஒருத்தன் தான் சொல்லலாம், ஏன்னா அவனுக்கு இன்னும் எதுவும் தெரியாது, அதனால அவன் சொல்லலாம். மற்றபடி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு நல்லா படிக்கணும், படிச்சது மறக்காம இருக்கணும். ஏன்னா இப்போ படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்குள்ள மறந்துடுறாங்க. ஆகையினால அது மறக்காம இருக்கணும். படிச்சு முடிச்சுட்டா நல்ல வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சா வீடு வாங்கணும், நல்ல ஒரு மனைவி அமையணும், இல்ல கணவன் அமையணும், அதுக்கப்புறம் வம்ச விருத்தி ஆகணும். இப்படின்னு நம்மளுடைய தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்துட்டு இந்த போதும், இதோட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போறது கிடையாது. அதே சமயத்துல நம்ம தேவைகளும் நமக்கு விட்டு போக போறது கிடையாது. நம்ம மனித பிறவியா எடுத்ததுக்கே ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி பல பிறவைகளை கண்டிருக்கோம். நீங்க சிவபுராணத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லாய் சாவர சங்கமத்துள் அப்படி இத்தனை இதையும் நம்ம கடந்து மனுஷனா பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவியில மாணிக்க வாசகர் வேண்டின மாதிரி பிறந்துட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா என்னைக்கும் உன்னை மறக்காம இருக்கணும். அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி முருகரை எப்பவுமே சிக்கனை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். சிக்கல்ல போயிட்டு அவர் அதைதான் வேண்டிட்டாரு. நான் என்ன மறந்துடுவேன், எனக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் மறதி இருக்கும், நான் பாட்டு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா இந்த ஞாபகம் இதெல்லாம் இருக்கும் போது எனக்கு ஒண்ணு மறக்க கூடாது, நீ எப்போ என் கூட இரு. நம்மளும் அதே தான் வேணும். எப்பொழுதும் நான் ஒண்ணு நடப்பிச்சிருக்கணும் இல்லையோ, நீ எங்க கூட இரு அப்படின்னுட்டு அவர்கிட்ட எல்லாருமே வேண்டிக்கங்க. ஏன்னா நான் பேசலாம், பட் என்னன்னா முதல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டாரு 8 மணிக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போகணும், அதனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுங்க அப்படின்னுட்டு. அதனால அந்த நேரம் கருணி நம்ம இன்னொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்த விழாலாம் முடிட்டோம், அடுத்தது ஒரு நாளைக்கு நான் விளக்கமா நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்படிப்பட்ட இந்த கருணை கடல் வள்ளி தேவ சேனாதிபதியோட இங்க நமக்காக காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் சுவாமி கிட்ட ஒரு சேர வைங்க. ஒரு 3 தடவை ஓம்காரம் சொல்லி சுவாமிக்கு அர்ச்சனை தீபாவளி நடைபெறும். எல்லாரும் ஒரு மனதோட ஓம்காரத்தை சொல்லுங்க.
எதனால் இந்த ஓம்காரம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஓம்ல மட்டும்தான் நம்மளுடைய பின்னாடி இருக்கிற எல்லா சக்கரங்களும் 7 சக்கரம் இருக்கு. அந்த 7 சக்கரமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்துட்டு சாதாரணமாகவே ஓம் சொன்னீங்கன்னா நீங்கள் நார்மலாக இப்படி உட்காந்துட்டீங்கன்னா ஓம் சொல்லும் போது நிமிர்ந்து உட்காருவீங்க. ஸோ உங்களோட முதுகு வட்டத்தில் இருக்கிற அந்த மொத்த சக்கரங்களும் நேர்கோட்டுக்கு வரும். அதனால தான் நம்ம வந்துட்டு எந்த ஒரு இது படிக்கிறதா இருந்தாலும் முன்னாடி ஓம் போட்டு படிக்கணும். ஆனால் என்னன்னா அதை படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த ஓமை வந்து சைலண்ட் ஆக்கிடுறாங்க. பல இடத்துல வந்து ஓம் வந்துட்டு வரவே மாட்டேங்குது. ஓம் கந்தாய நமக, ஓம் குகாய நமக அப்படின்னு வரும்போது அந்த ஓமை சைலண்ட் ஆக்கிடுறாங்க. அப்படியே இதை தான் வேகமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஓம்காரத்துக்கு அவ்வளோ பவர். ஏன்னா ஓமனும் பிரணவ மந்திரத்தோட பொருளே முருகன் தந்தது. அப்படிப்பட்ட அந்த முருகனை அவர் அழகன், குமரன் அப்படின்னு வர்ணிச்சுட்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த குமரனுக்கு இப்போ ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணி தீபாவளி பண்றோம். முடிச்ச உடனே இங்க வந்துட்டு மஞ்சள் அபிஷேகம் பண்ண மஞ்சள் இருக்கு. அந்த மஞ்சள் எல்லாருக்கும் பிரசாதமா கொடுப்பாங்க, விபூதியும் பிரசாதமா கொடுப்பாங்க. அடுத்தது அந்த மஞ்சள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. 2 விஷயம். ஒன்று, அந்த மஞ்சளை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சமா ஒரு தண்ணியில கரைச்சி வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க. வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் குறையும். ஏன்னா நம்ம வீட்டில் நமக்கு மேல எத்தனையோ பேர் கண்ணு பட்டிருக்கோம். அந்த கண்ணு பட்ட இது வந்து குறையும். அது மிச்ச மஞ்சளை எல்லாருமே லேடிஸாக தான் இருக்கீங்க, அதனால நீங்க குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. எப்போதுமே சுவாமிக்கு பால் நிவேதியம் பண்ணும்போது அதில் ஒரு சிட்டிகை சர்க்கரை போட்டு தான் நிவேதியம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வேற சாதமோ இல்லை வேற எந்த பொருள் நிவேதியம் பண்ணுறதா இருந்தாலும் அதில் ஒரு சிட்டிகை நெய் போடணும். என்னன்னா அந்த இது வந்து முழுமை அடையும். வெறும் பாலை கொடுத்தாங்கன்னா அது முழுமை அடையாது. இப்போ நமக்கே வந்துட்டு வீட்டுக்கு போனோன்னா ஒரு டம்ளர்ல வந்து வெறும் பாலை கொண்டு கொடுத்தாங்கன்னா நம்மளால குடிக்க முடியாது. சுவாமியை நம்ம மாதிரி ஒரு உயிரா பார்க்கணும். ஏற்கனவே விளக்கு பூஜை போது எங்க அண்ணா சொல்லியிருந்தார், சுந்தராமனை வந்திருக்கும் போது சொல்லுவார், விநாயகருக்கு பூஜை பண்ணினா வந்துட்டு அந்த விநாயகருக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி தண்ணி கொடுக்குறோம், பாத அலம்புறோம், கால் அலம்புறோம் அப்படின்னு அண்ணா விவரமா சொல்லியிருந்தார். அவர் தமிழ் புலவர், அவர் தமிழ்ல புலியட்டா பேசுவாரு, நமக்கு அந்த அளவுக்கு வராது. இருந்தாலும் அண்ணா சொன்ன மாதிரி அது மாதிரி நம்ம சுவாமியை வந்துட்டு நம்மளுடைய ஒருத்தரா நம்ம அவரை இது பண்ணும்போது அவர் நம்ம கூடவே இருப்பார். அவரை வந்து நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி தள்ளி வைக்கும் போது தான் அவர் நம்மளை விட்டு தள்ளி நிற்கிறார். நீங்க நம்ம வீட்டு குழந்தையா அவரை என்னைக்குமே நினைங்க. உங்க அப்பாவா, அம்மாவா, அண்ணாவா, எதுவா இருந்தாலும் உங்க வீட்டுல அவரு ஒருத்தர் அப்படின்னுட்டு உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி, அந்த இஷ்ட தெய்வத்தை உங்க வீட்டு தெய்வமா நினைங்க. உங்க குலதெய்வம் வந்துட்டு உங்க மூதாதையர்கள் இது பண்ணுது. அதே மாதிரி எக்காலத்து கொண்டு குலதெய்வத்தை விட முடியாது. குலதெய்வம் இருந்தா மட்டும்தான் இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால எல்லாரும் குலதெய்வத்தை வணங்குங்க. இஷ்ட தெய்வம் தானா வருவாங்க. இஷ்ட தெய்வத்தை உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைங்க. ஓம் ஸ்ரீ சண்முகாய நமஹ, சரவணபவாய நமஹ, பாலநேத்ரசுதாய நமஹ, அம்பிகாநாதாய நமஹ, கட்வாங்கினே நமஹ, விஷ்ணுவல்லபாய நமஹ, சிபிஷ்டாய நமஹ, அம்பிகாநாதாய நமஹ, யனாதக்ஷாய நமஹ, பாலச்சந்திராய நமஹ, வக்ரதுண்ட சூர்பகர்ணாய நமஹ, ஏரம்ப அனுகுல்யாய நமஹ, கந்தரூபிண்யே நமஹ, சதுர்வேதாய நமஹ, சாமப்பிரியாய நமஹ, இமாம்பதயே நமஹ, தீர்த்தராஜாய நமஹ, सर्वशक्ति प्रियाय नमः, इच्छाशक्ति क्रियाशक्ति ज्ञानशक्ति स्वरूपिण्ये नमः, अंबिका रूपिण्ये नमः, सद्य रूपिण्ये नमः, शक्ति अस्ताय नमः, कंद रूपिण्ये नमः, वंदव रूपिण्ये नमः, महारूपिण्ये नमः, सर्वशक्ति रूपिण्ये नमः,
वल्ली देवसेनाधिपतये शिवसुब्रह्मण्य स्वामिने नमः। नानाविध मंदिर परिमल पत्र पुष्पाणि समर्पयामहे। प्रार्थनार्थं समर्पयामहे। यो पां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति। चन्द्रमाभा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति। यदोत्र मन्त्रपुष्पाणि समर्पयामहे। वल्ली देवसेनाधिपतये शिवसुब्रह्मण्य स्वामिने नमः। महानिवेद्यं निवेदयामि। आत्मतत्त्वाय सुधा विद्यातत्त्वाय सुधा शिवतत्त्वाय सुधा महानिवेद्यं निवेदयामि। कदलीफलं महानिवेद्यं निवेदयामि। नोगीफलसमायुक्तं नागवल्लीफलं कर्पूर्णसंयुक्तं ताम्बूलं प्रदीपं समर्पयामि। बाणाय स्वाहा भुवने स्वाहा अमृते स्वाहा ब्रह्मणे स्वाहा महानिवेद्यं निवेदयामि। राजाधिराजाय प्रसन्नभागिने नमो वयं वै श्रवणाय विद्महे त्वमेकामान्तामकामाय वक्यं रामे सरोदे श्रवणोराजो कुबेराजवे श्रवणाय महाराजाय नमः। तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो सन्मुखः प्रचोदयात्। वल्लीदेवसेनाधिपतये शिवसुब्रह्मण्य स्वामिने नमः। कर्पूर परिमल दीपावली समर्पयामहे। வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு பாலதண்டாயுதபாணிக்கு सांग्रगण्येत्याददे इमां चनरागं सङ्क्रन्नानेदे द्वारसारत्ने रचना भवति। द्वारसमासा संवत्सरः संवत्सरमेवामरुन्धे ॐ ते भवदेन्द्रित्वय पुण्याः सूक्तमेवामरुन्धे। चित्रा नक्षत्रं भवतिं चित्रं वा एतत्कर्म यशस्समेतत्समृत्यै। वल्लीदेवसेनाधिपतये शिवसुब्रह्मण्य स्वामिने नमः।